பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரபல்யமான ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நேற்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது. இப்போ அதில் தொடர்புள்ள வேறு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள். ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வ ஹர்ர ராக்கியன் வ அனாப், சஜிதாவிலே விழுந்தார்கள். இது சம்பந்தமாக உங்களுக்கு நேற்று சொல்லப்பட்டது. இப்போ இந்த இடத்துல சஜிதாவுடைய ஆயத்து குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. இப்போ இதில் சஜிதா செய்யணுமா செய்யக்கூடாதா, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மதுஹபின் பிரகாரம் இங்கே சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஷாஃபிஈ மதுஹபில். ஏனென்றால் இந்த சஜிதா இருக்கிறது சஜிதத்து ஷுக்குர், நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சஜிதா தான் இந்த சஜிதா. ஸோ சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சூரத்து ஸாத் இருக்கிறது, அந்த ஸாதில் இருக்கக்கூடிய சஜிதா அவசியமான சஜிதாக்களிலே உள்ள சஜிதா கிடையாது. ஆனால் நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்துல சஜிதா செய்து நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. நஸஈ ஷரீஃபிலே இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சஜிதா பண்ணாங்க. சஜிதா பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த சஜிதா ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபாவினுடைய சஜிதா, ஆனால் நமக்கு அது நன்றியினுடைய சஜிதா, ஷுக்ருடைய சஜிதா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. திர்மிதி ஷரீஃபில் இருக்கிறது, ஒரு மனிதர் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கனவு ஒன்று பார்த்தேன். அந்த கனவிலே ஒரு மரத்துக்கு பின்னால் நான் நின்று தொழுகிறேன். அந்த தொழுகையில் நான் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுகின்றேன். சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி நான் சஜிதா செய்தேன். என்னோடு சேர்ந்து அந்த மரமும் சஜிதா செய்தது. நான் கவனித்தேன், நான் கேட்டேன். அந்த மரம் தன்னுடைய சஜிதாவிலே துவா செய்கிறது, அல்லாஹும் மக்துபுலி பிஹா இந்தக அஜ்ரன், அல்லாவே எனக்காக இந்த சஜிதாவுக்கு உன்னிடத்தில் நன்மையை நீ எழுதுவாயாக. வஜஅல்ஹா லி இந்தக சுஹுரன், அந்த சஜிதாவை எனக்காக நீ உன்னிடத்திலே ஒரு பொக்கிஷமாக ஆக்கி வைப்பாயாக. வதஅ பிஹா அன்னி விஸ்ரன், அல்லாவே என்னுடைய சுமைகளை எல்லாம் நீ லேசாக்கி தருவாயாக. வக்பல்ஹா மின்னி, இந்த சஜிதாவை நீ கபூல் செய்வாயாக. எப்படியாக? கமா கபல்தஹா மின் அப்திக தாவூத், உன்னுடைய அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஜிதாவை நீ கபூல் செய்தாயோ அந்த மாதிரி கபூல் செய்வாயாக அப்படின்னு அது சஜிதாவிலே ஓதியது அப்படின்னு சொல்லி இப்படி அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொன்னார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, பிறகு நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுதார்கள், சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினார்கள், சஜிதா செய்தார்கள். அந்த சஜிதாவிட நபி அவர்கள் அந்த மரம் என்ன துவா ஓதியதாக அந்த மனிதர் சொன்னாரோ அதே துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சஜிதாவுடைய ஆயத்து தான், இது இந்த இடத்துல நீங்கள் சஜிதா செய்யுங்க. சஜிதா செய்யணுங்கிறது அவசியம் இல்லாவிட்டாலும் பெருமானார் அவர்கள் அந்த இடத்துல சஜிதா செய்திருக்கிறார்கள். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சஜிதா செய்யும்படியாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஸோ நபியே, நீங்களும் அவர்களை பின்பற்றி நீங்களும் சஜிதா செய்யுங்கள். ஸோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக கட்டளையிடப்பட்டார்கள். ஸோ ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செஞ்சதுனால நீங்களும் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்படி இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மனாமை பார்த்தேன், ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவில் நான் சூரத்து ஸாதை நான் எழுதுகின்றேன். அப்போ இந்த சஜிதாவுடைய ஆயத்து வந்தபோது நான் என்னுடைய கனவிலே பார்க்கிறேன்,
பேனாவும் பேனாவின் மையும் அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா பொருள்களும் சஜிதா செய்கின்றது. அப்போ இந்த கனவை போய் அவர் என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை ஓதி அவங்களும் நபி அவர்களும் சஜிதா செய்தார்கள் அப்படின்னு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அபூதாவூது ஷரீஃபில் இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பர் படியில் நின்று சூரத்து ஸாத் ஒரு முறை ஓதினார்கள். சஜிதாவுடைய ஆயத்து வந்தது. அப்போ நபி அவங்க மின்பரை விட்டு இறங்கினாங்க, சஜிதா செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் சஜிதா செய்தார்கள். அதே மாதிரி இன்னொரு தடவை நபி அவர்கள் இந்த சூரத்து ஸாதை நபி அவர்கள் ஓதினார்கள். எப்போ சஜிதாவினுடைய ஆயத்து வந்ததோ அப்போ மக்கள் எல்லாம் சஜிதா செய்வதற்காக வேண்டி தயாரானார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது நபியினுடைய தௌபா சம்பந்தப்பட்ட சஜிதா. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா சம்பந்தப்பட்ட சஜிதா தான் இந்த சஜிதா. ஆனால் நான் பார்க்கிறேன் நீங்கள் எல்லாம் சஜிதாவுக்காக வேண்டி தயாராகிவிட்டீர்கள், ஸோ அதனால் சஜிதா செய்யுங்க அப்படின்னு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே இருந்து இறங்கினார்கள், சஜிதா செய்தார்கள். இப்படியாக பல அறிவிப்புகள் இந்த சஜ்ஜா சம்பந்தமாக வருகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சஜ்ஜா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி ஹனஃபி மதுஹபுடைய சட்டத்தின் பிரகாரம் இந்த இடத்துல சஜிதா என்பது இருக்கின்றது. ஸோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து என்ன பேசுகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் உணர்த்தினான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஸோ அவங்க மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட சஜிதாவில் விழுந்து தௌபா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஃபகஃபர்னா லஹு தாலிக், அவரை அல்லாஹ் மன்னித்தான், அவரை நாம் மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறகு அல்லாஹ் பேசுகின்றான், இன்னலஹு இந்தனா லஸுல்ஃபா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்மிடத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் கியாமத்துடைய நாளில் பெரிய அந்தஸ்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நபிமார்களுடைய அந்தஸ்தும் கொடுக்கப்படும், நீதவான்களினுடைய அந்தஸ்து அதுவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கின்றது, நீதம் செலுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, ஒளியினால் ஆன அவர்கள் மேடைகளிலே ரஹ்மானுக்கு பக்கத்திலே வலதுபுறத்திலே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தாலாவினுடைய இரு கரங்களும் வலது கரங்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இந்த நீதவான்கள் யார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்தவர்கள், தனக்கு கட்டுப்பட்டவர்கள், தான் யாருக்கு அதிகாரியாக இருக்கிறார்களோ அவங்களுடைய விஷயத்தில் நீதமாக, நியாயமாக, தர்மமாக நடந்து கொண்டவர்கள், அவங்க தான் ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு மிக நெருக்கமான நண்பன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், நீதம் செலுத்தக்கூடிய அரசர்கள், நீதம் செலுத்தக்கூடிய அதிகாரிகள். அல்லாஹ்வினுடைய பயங்கரமான விரோதி, நாளை மறுமையிலே பயங்கரமான வேதனைக்கு ஆளாக்கப்படக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னால், அநியாயக்கார ஆட்சியாளர். அநியாயம் செய்து ஆட்சி நடத்துகின்றானே அவன்தான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல பயங்கரமான வேதனைக்கு உரியவன். அல்லாஹ்வுக்கு பயங்கரமான விரோதி அவன்தான். ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத்துடைய நாள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அரிசியினுடைய காலடியிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எந்த அழகான குரலிலே, இனிமையான குரலிலே, மதிமயங்கும் குரலிலே என்னை உலகத்திலே நீங்கள் புகழ்ந்தீர்களோ அந்த குரலால் நீங்கள் இப்பொழுதும் என்னை புகழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாவே அந்த குரலெல்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கூறுவான், எந்த குரல் உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே குரல் உங்களுக்கு மறுமையிலே இங்கேயும் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் அந்த அழகான குரலிலே என்னை புகழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கூறும். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மதிமயங்க வைக்கும் அந்த குரலினால் அல்லாஹுவை புகழுவார்கள், தன்னை மெய்மறந்து புகழுவார்கள், அல்லாஹ்வினுடைய ஹம்து சனாவை படிப்பார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து படிப்பார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் சொர்க்கவாசிகள் தங்களுடைய சொர்க்கத்தினுடைய நேமத்துகளை எல்லாம் மறந்து போவார்கள். அந்த மாதிரி ஒரு இனிமையான
குரல், பிரகாசமான ஒரு குரல். அந்த குரலை கேட்டவுடன் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய நியமத்துகளை கூட மறந்து அந்த குரலை ரசிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதாக இப்படி மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, ஃபகஃபர்னா லஹு தாலிக், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தவறை நாம் மன்னித்தோம். இன்ன லஹு இந்தனா லஸுல்ஃபா, அவருக்கு நம்மிடத்தில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்மிடத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கிறது. ஹுஸ்ன மஆப், அழகான இருப்பிடமும் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக் வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ் இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ் லஹும் அஸாபுன் ஷதீதுன் பிமா நஸூ யௌமல் ஹிசாப். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அரசர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள். நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் பிஎம்மாக இருக்கேன், சிஎம்மாக இருக்கேன், மினிஸ்டராக இருக்கிறேன், எம்பியாக இருக்கிறேன், வட்ட செயலாளராக இருக்கிறேன், அவராக இருக்கிறேன், இவராக இருக்கிறேன்னு சொல்லி இவங்க இஷ்டப்படிக்கு நடந்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல அவங்களுக்கு பயங்கரமான பிடி இருக்கிறது. ஸோ அவங்க அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம்தான் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். மனம் போன போக்கில் அவங்க நடந்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் இழுத்து குத்து வச்சு அல்லாஹ் தஆலா பயங்கரமாக அவர்களுக்கு வேதனை கொடுப்பான். அது சம்பந்தமான ஆயத்து தான் இந்த ஆயத்து. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளை விடுகின்றான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.